இறப்பதற்கு முன்னால் ஒரு சிலர் மேலே உத்திரத்தையே உற்று பார்த்து கொண்டு இருப்பது எதனால்? பாலகிருஷ்ணன் ஆத்தூர். அதாவது சாவறதுக்கு முன்னால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேலேயே உற்று அவங்க பேசலாம் முடியாது அந்த நிலையில் இருப்பாங்க. ஆனால் கண்ணு மட்டும் மேலே எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்கும், வானத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாவறதுக்கு முன்னால் இந்த உயிர் உடம்பு விட்டு பிரியறதுக்கு மேலே கோஷங்கள் ஒன்று ஒன்றா கழட்டணும். அப்போ வந்து சக்கரங்கள்லாம் ஓப்பன் ஆகிக்கும். பிளாக் ஆகிருக்கிற சக்கரங்கள் ஃபுல்லாக அந்த நேரத்தில் வந்து ஓப்பன் ஆகிக்கும். எந்த ஓட்ட வழியாக உயிர் போகுதுன்னு தெரியாது. ஆனால் சக்கரங்கள்லாம் ஓப்பன் ஆகிறதுனால அந்த சக்கரங்கள் வழியாக ஒரு சில விஷயங்கள் ஸ்பேஸ்லேருந்து பாஸ் ஆகும். அதெல்லாம் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. உடம்பு அசைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால எதுவும் செயல்பட முடியாது. ஆனால் அவங்க உள்ளுணர்வோடு அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சில இது நடக்கும்போது ஒரு சில ஞானங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில அவங்களுக்கு புரிதற்கு அரியதான ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சகஸ்டார வழியாக ஏதாவது ஒரு விஷயம் இறங்குது அப்படின்னா மிகப்பெரிய சுச்சமெல்லாம் இறங்கும். அவங்க பேச முடியாத நிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சக்கரங்கள் ஓப்பன் ஆகிக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்பேஸ்லேருந்து இறங்கும் அந்த சேனலில். அதனால் அவங்க அப்படியே உத்தரத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இறப்புறதுக்கு முன்னால் பெரும்பாலானவங்க அப்படி உத்தரவு. ஒரு சிலருக்கு வந்து கண்ணை மூடிக்குவாங்க, மொழி மேலே சொருவிக்கும். அவங்களுக்கும் அந்த மாதிரி சகஸ்டார வழியாக எனர்ஜி இறங்கும் போது அந்த மாதிரிலாம் நடக்கும். இறக்கிறதுக்கு ஒரு நாட்களுக்குள்ளே, ஒரு சிலருக்கு 48 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதனால் ஒரு புதிய பரிமாணத்தை அவங்க பார்ப்பாங்க. அவங்க வாழ்ந்த நாட்களில் பார்க்க இயலாத ஒரு சில விஷயங்களை அந்த நேரத்தில் இறக்கிறதுக்கு முன்னால் பார்ப்பாங்க. அதனால தான் கண் அப்படி மேலே உத்தரத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது, விரைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை கண் சொருவி இருக்கும், உடல் அசையாது, பேச மாட்டாங்க, ஆனால் உயிர் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு நாள்லேயே 2 நாளே அவங்க செத்து போயிடுவாங்க. இதுதான் காரணம். நன்றிங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ